லைட்டாக கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. சார் சிஎஸ்கே வின் பண்ணிட்டு தான் நினச்சோம். சின்னசாமி ஸ்டேடியம் வேறு தோனிலாம் அடிப்பான்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது. தென் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான், இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ப்ரோ. வருத்தம் தான் மேக்ஸிமம். ஆனால் இவ்வளோ ஆர்சிபி ஃபேன் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில. நேற்று வரைக்கும் ஒரு ஆர்சிபி ஃபேன் தெரில. நீங்கள் பார்த்தா இவ்வளோ ஆர்சிபி ஃபேன் இருக்காங்க. இதெல்லாம் கத்தும் போது லைட்டாக காண்டா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. என் உயிர் நன்மை தோத்துட்டேன், இன்னைக்கு தோத்துட்டேன். ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன். நன்மை தோத்துட்டா பரவாயில்ல, ஜாலியா இருக்கு. எஸ்ஆர்எச் எலிமினேட்டர் வரணும் ப்ரோ. அவன் அடிக்கிற அடியில் அவன் கதறணும். இந்த பேச்சுக்காண்டி தான் ப்ரோ இன்னைக்கு சென்னை தோத்தாங்க. இந்த பேச்சுக்காண்டியே சென்னை தோத்தாங்க. கதறி கதறி இருக்கு கதறி இல்ல இல்ல கதறி 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 கேட்கல. இன்னைக்கு சொல்லு பேசு. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் எலிமினேட்டர்ல ஆர்சிபி தலை உயிரே போய் தலை அந்த மேட்சுக்கு. ஐயோ நேரத்தில் வச்சா தலை வந்து அடிச்சிட்டாரு, ஜடேஜா அடிச்சிட்டாங்க. ஐயோ பிரிச்சு மேஜா தலை உயிரே போய் 17 வருஷம் கனவு தலை உள்ள போயிட்டோம். கப் அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். அஷ்டம் தலை கப்பு இதுக்கு மேலே தலை. கப் நமது எப்படி சொல்றாங்க ஸ்மிருதி மந்தனா நமது. ஹைலைட்டா? ஐயோ தலை அவுட் தான் ஹைலைட்டு. தலை இருந்தா அடிச்சுப்பாரு. ஐயோ அது வேற. ஆனால் அவுட்டு யாஸ் தலை ஏதோ அவன் வந்து போன வருஷம் 5 6 குத்தான் அஷ்டம். இந்த வாட்டி கட்டா போட்டு குத்துறான். முஞ்சிச்சு தலை தரமா ஜெயிச்சிட்டோம். தலை செல்ல ஓட்டுறது ஓப்பனிங் மேட்ச் தலை. ஆனால் இதான முக்கியமான மேட்ச்சு. அவங்க ஓடட்டும், இங்கே ஓடட்டும் மாலையா சிஎஸ்கேவை. நான் வந்து ஆர்சிபி ஃபேன். தலை எனக்கு பிடிக்கும். தலை தான் வந்து தலை மகிராட் ஃபேன் தான். என் ஸ்டோரியில் பார்த்தா மகிராட் தான். ஆனால் தலை அச்சாரு நல்லா. தலை அவுட் ஆன பார்த்து இந்த அஷ்டிபார் தலை அவுட் ஆன பார்த்து தலை அவர் அவுட் ஆகிற உயிரே போய் தலை. ஆனால் ஜெயிச்சிட்டோம் தலை. நாங்கள் இது எப்படின்னா சேசிங் எதிர்பார்த்தோம். ஆனால் பேட்டிங் எடுத்துகிட்டு கொஞ்சம் பயமாகிடுச்சு, இதாகிடுச்சு. ஆனால் ஜெயிப்போம் கச்சியமாக எதிரே பார்க்கல. அடிச்சிட்டாங்க. கப் அடிக்கிறோம். ஈசல கப் நம்மதே கிடையாது, நமது இந்த வருஷம். நான் கட்டாயத்துக்கோ நமது. என் தலை விரோட்டில் அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம், கப்பை எடுக்கிறோம். சதுரா உருவம் யாரா இருந்தாலும் ஜெயிச்சுட்டாங்க. ஓகேவா? அதனால மழை வருது, அது பாத்துக்கலாம். பட் ஆனா குவாலிஃபைஸ் உள்ள போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். போயிட்டீங்க பாத்துக்கலாம், உள்ள பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எஸ்ஆர்எச் வராங்க, சிஎஸ்கே எஸ்ஆர்எச் வராங்க, அங்க பாத்துக்கலாம். எஸ்ஆர்எச் பொண்ணு பாத்தியா? தாராளமா பாத்துக்கலாம். நான் கப்பு நமதே இல்ல, கப்பு நஹி தான். நஹியா உள்ள பாத்துக்கலாம். கப்பு நமது எண்ட் ஆஃப் தி டே நீங்க தோத்து இல்ல இல்ல பங்காளஸ் இருக்கட்டும். பாயிண்ட் எங்களுக்கு 2 பாயிண்ட் எங்களுக்கு. 5 கப் அடிச்சதால இந்த வருஷமும் கப் தூக்கி கொடுத்துறாங்க. பங்காளி ஆர்சிபி எம்ஏ சென்னையோ ஒரே பங்காளி. எவன அடிச்சோ பேட் கம்ஸ் இப்படிதான் அவங்கள அச்சால 3 டீம், அதே 3 டீம் இப்படி ஆக்கணுமா? அவங்கள எஸ்ஆர்எச் பேட் கம்ஸ் போய் நேரு தான் ஹாஸ்டல்ல வச்சுக்கோ. அப்படியே இரு. முச்சமா இல்லையா? முச்சுடு. ஆனால் கப் ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து மும்பை ஃபேன். ஸோ மும்பை வந்து பிளே ஆஃப் விட்டு வெளில போயிட்டதுனால ஆர்சிபி மேலே இருக்க ஒரு சிம்பத்தினால ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் எங்களுக்கு தெரியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆர்சிபி ஜெயிக்கலன்னா அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 5th பொசிஷனுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. பட் எனிவே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ஹார்ட் பிரேக்குன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் அப்படி தான். அதுவும் இல்லாமல் இப்போ எப்படியும் இவங்க தோற்றதை ஒன்றும் இவங்க ஃபீல்லாம் பண்ண போகிறது இல்லை. டோனி அடித்த 6 4 எல்லாம் ஸ்டேட்டஸில் போட்டு அதை அப்படியே ஒரு ஃபேம் ஆக்கிடுவாங்க. ஸோ கண்டிப்பா 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 எங்களுக்கு தெரியும். யாருமே எதிர்பார்க்கல. சரியா? இவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி அடிச்சு ஜெயிப்பாங்கன்னு. அப்படி ஆகிப்போச்சு கடைசியில். நான் எதிர்பார்த்தேன். எப்படி எனக்கு தெரியும்? நான் எதிர்பார்த்தேன். எதெல்லாம் பார்க்கல. இவர் உட்காந்து போனப்பே தெரியும் ஆர்சிபி ஜெயிச்சிரும். ஸ்டார்டிங் பண்ணிட்டாரு. ஆமா மேஜிக்ல லக்ல வச்சுட்டானுங்க, அவ்வளவுதான். ஏன்னா ருத்ராஜு கேட்ச விட்டாரு, ஒழுங்கா ஆடல. தோனி எல்லா பிளேயர்ஸும் தெரியல. எப்படின்னா 10வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு வந்து லக்குன்றாங்க. 4th இடத்துல இருந்து பிளே ஆஃப் விட்டு வெளில போனது வந்து அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஆக்சுவலா இல்ல கண்டிப்பா அடிச்சு ஆகணும் ப்ரோ. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கப் அடிச்சவங்கள்ட்ட அடிச்சு கடைசியில் அவாய்ட் பண்ணுங்க, அப்படியே அவாய்ட் பண்ணுங்க. அவங்களெல்லாம் மைக்கு ப்ரோ யார் என்ன சொன்னாலும் சரி, ஈசாலா கப் நம்மதே தான். ஈசாலா கப் நல்ல செக் 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 ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ மேட்ச்சு. என்ன ஒன்று சிஎஸ்கே நல்லா வந்து பவுலர் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம் ப்ரோ மேட்ச்சு.
ஈசால கப் நமதேன்னு. ப்ரோ மேட்ச் பிளே ஃபுல்லாக போனாலும் எப்படி செமி என்ட்ரு ஆக மாட்டானுங்க. செமி என்ட்ரு ஆனாலும் கப் அடிக்க போகிறதில்ல. எதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணுறானுன்னு தெரில ப்ரோ. சும்மா ப்ரோ ஒப்புச்சாப்பா சேர்த்துப்பாங்களே அந்த மாதிரி போகிறானுங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ டீப் கப் பண்ணால் வேணால் நிறைய கடையில் இருக்குது, அது வேணால் அச்சுன்னு போக சொல்லுங்க ப்ரோ. அதில் வேறு ஆர்சிபின்றாங்க, நீங்கள் சென்னைக்கான ஆதரவு கொடுங்க. சென்னைனுங்க நீங்கள். என்னதான் சென்னைனுங்க. என்னதான் பெங்களூர் வின் பண்ணாலும் சிஎஸ்கே தான் ப்ரோ எப்பவுமே சென்னையில். அப்போ கத்தி சொல்லுங்க நீங்கள் ப்ரோ. இன்னைக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சு ப்ரோ, நம்ம பிளே ஆஃப் போனாலும் நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம். ஸோ நம்ம பவுலிங் ஆர்டரும் இல்லை, பேட்டிங்கும் சரியாக கிடையாது. ஸோ அதனால் ஆர்சிபி போனது சந்தோஷமான விஷயம் தான். ஹைலைட்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபியோட பார்ட்னர்ஷிப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அங்கே சூப்பராக ஆடிருந்தாங்க. விராட் கோலியும் டூப்ளசிஸும் செம்ம பார்ட்னர்ஷிப்பு. நம்மக்கிட்ட பார்ட்னர்ஷிப் அவ்வளோ கிடையாது. ரஹானேவும் ரச்சிந்தனும் சரி ஆடினாலும் பட் பின்னாடி ஆடினவங்க சரியாக ஆடலை. ஸோ நம்ம லோ ஆடு என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அது பொறுமையாக விச்சான் பண்ணி ஆடி இருக்கலாம். தேவையில்லாமல் ஷாட்டு, தேவையில்லாமல் விக்கெட்டு. நான் டோனி ஓகே தான் ப்ரோ. அது இந்த மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம். தேவையில்லாமல் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயிப்பாங்களான்னு தெரியல, பட் அவங்க பிளே ஆஃப் போனது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு இது. வந்து பேர் என்ன, இந்த ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டர்ன் அரவுண்ட்ஸாக வந்து இந்த டீமோட இதை பார்ப்போம். ஆர்சிபி வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது யாருமே இந்த டீம் உள்ளே போகாது, ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க. பட் இப்போ இந்த டீம் இந்த அளவு அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ பிக்கஸ்ட் டர்ன் அரவுண்ட் ஆஃப் திஸ் ஐபிஎல் 2024 வந்து இந்த ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு 2 பெட்டர் கேம் ஆடினா அவங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஆடின விதத்துக்கு வந்து இந்த மாதிரி பிளே ஆஃப் போகணும்னு சொன்னால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்கல்ல. பட் இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். என்றைக்கு எது நடக்கும் எதுன்னு தெரியாது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒரிஜினலி மும்பை இந்தியன் சப்போர்ட்டர், பட் எங்கள் டீம் தான் முதல்ல எலிமினேட் ஆனதுனால இப்போது வேறு டீம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஈசாலா கப் நமதே அடித்தா கோலிக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மனுஷன் வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு ஹாப்பியான ரிட்டையர்மெண்ட் அவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயமா அச்சீவ் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆமாம், அது ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்து யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. நம்ம எப்போவுமே சொல்லுவோம். போன சீசனில் வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் சுபன் கில் இதே மாதிரி ஒரு மேட்ச்சில் 100 அடித்து காப்பாற்றினார் அகெயின்ஸ்ட் ஆர்சிபியோட. இதே ஆர்சிபியோட மேட்ச் வந்தபோது. ஸோ ஏன் ருத்ராஜ் கைக்வாட் இன்னும் இந்தியா காலப் வரல, ஏன் சுபன் கில் இன்னும் 3 ஃபார்மேட்டில் ஆடுறாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாம்பிளாக இருக்கும் பதில். மேட்ச் எதிர்பார்த்தோம் ப்ரோ. லாஸ்ட் 2 பாலில் வந்து ஜடேஜா அடிச்சிருவான்னு எதிர்பார்த்தோம் எல்லாமே. பட் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் வருத்தப்படுறதுல ஒன்றுமே கிடையாது. ஆர்சிபி கப் அடித்தா ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா உமன்ஸ் ட்ராஃபியில் உமன்ஸ் அடிக்கும்போது மென்ஸ் ட்ராஃபியில் மென்ஸ் கண்டிப்பாக அடிக்கணும்னு நல்ல ஆசை இருக்கும். ஸோ ஆர்சிபி எத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் எந்த வருஷம் போட்டது கிடையாது. இந்த வருஷம் எவ்வளோ கடைசி 6 மேட்ச் கடைசி ஜெயிச்சு போட்டதுனால ஜெயிச்சா சந்தோஷம் தான் ப்ரோ. ஃபைனல்ஸ் ஜெயிச்சா யார் ப்ரோ? அது நம்ம எண்ட் ஆஃப் த டே அது ரிசல்ட் தான் முடிவு பண்ணணும் ப்ரோ. அவங்க எஃபர்ட் போட்டாங்க. அவங்க எஃபர்ட்டில் குறை சொல்ல முடியாது. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு ஆர்சிபி சாதமாக வந்துருச்சு, அவ்வளோதான்.